மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் மற்றுமொரு இயற்கை அதிசயம். பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம். ஐரோப்பிய தலைவர்கள் மீது டிரம்ப் கடும் தாக்குதல். ஒருவரின் மோசமான செயல் நீதிமன்றில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய போலீசார். இந்திய மத்திய பிரதேச படகு விபத்து. பிரித்தானியாவில் பிக்குகளுக்கு பயந்து தஞ்சம் கோரிய இலங்கை இளைஞர் கைது. லோரியில் சிக்குண்டு 24 வயது இளைஞன் உயிரிழப்பு. மேற்கு மெக்சிகோவில் பேருந்து விபத்து 11 பேர் உயிரிழப்பு. மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் எதிர்வரும் 10ஆம் தேதியளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடமே வசூலிக்க தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய இந்த மாதம் 10ஆம் தேதியளவில் மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வெட் வரியை நீக்குவதாக கூறிவிட்டு நடைமுறையில் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரை வரி வசூலிக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் மற்றுமொரு இயற்கை அதிசயம். பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. இலங்கையில் மற்றும் இயற்கையான பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மாத்தறை ஊருப்பக்க நகரின் மையப்பகுதியில் உள்ள மெனன்கெட்டிய பிரதேசத்தில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பஸ்கோட பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்டகாலமாக கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு வந்தனர். சிறிய வறட்சி நிலவினாலும் ஊருப்பக்க பகுதியில் உள்ள கிணறுகள் வற்றி போவதால் மக்கள் குடிநீருக்காக பவுசர்களை எதிர்பார்க்கும் நிலை காண்கிறது. இந்த நீர் தட்டுப்பாட்டினால் ஊருப்பக்க நகரம் தம்பகல வீதி, கீழங்கந்த வீதி, கீகொட வீதி, அமுகேன்கொட, ஹொரகஸ் மண்டிய, கடுவன வீதி மற்றும் கீரப்பிட்டிய உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர். அதுடன் கீகொட வைத்தியசாலை மற்றும் கீழங்கந்த, பட்டிக்கல, கீரப்பிட்டிய, கிண்ணலிய, பெரல பெனாதர ஆகிய பாடசாலைகளின் அன்றாட செயல்பாடுகளும் முடங்கியிருந்தன. பஸ்கோட பிரதேச சபையின் கோரிக்கைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போதே இந்த பாரிய நீர் ஆதாரம் கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சுமார் 10,000 குடும்பங்களை சேர்ந்து 50,000க்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தென் மாகாணத்திற்கான புவியியலாளர் இந்திரஜித் அமகேயின் மேற்பார்வையில் இந்த நீராதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 5ஆம் நாளான நேற்று மேலும் 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட 3 மனித எலும்புக்கூடுகளையும் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் மொத்தம் 244 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்டவற்றில் 240 மனித எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த அகழ்வு பணிகள் ஊடாக பல உண்மைகள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய தலைவர்கள் மீது டிரம்ப் கடும் தாக்குதல். ஐரோப்பா உறவில் கடும் பனிப்போர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே நிலவி வரும் மோதல் போக்கு அட்லாண்டிக் கடந்த நாடுகளின் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் தொடர்பாக ஜெர்மனி ஜனாதிபதி ஃபிரெட்ரிக் மெர்ஸ் விமர்சனம் செய்ததை தொடர்ந்து அவரை முற்றிலும் செயலற்றவர் என்று டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் ஜெர்மனியில் முகாமிட்டுள்ள 36,400 அமெரிக்க வீரர்களை திரும்ப பெறப்போவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார். இது மட்டுமின்றி பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மரை சர்ச்சில் போன்றவர் அல்ல என்று தனிப்பட்ட முறையில் விமர்சித்துள்ள டிரம்ப் பிரித்தானிய இறக்குமதிகள் மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாகவும் எச்சரித்துள்ளார். ஈரான் போருக்கு ஆதரவு அளிக்காத நேட்டோ நட்பு நாடுகளை தண்டிக்க அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டமிட்டு வருவது ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் கவலையை உருவாக்கியுள்ளது. ஸ்பெயின் நாட்டை நேட்டோ அமைப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்குவது மற்றும் பாக்லாந்து தீவுகள் மீதான பிரித்தானியாவின் உரிமையை அங்கீகரிப்பதை மறுபரிசீலனை செய்வது போன்ற விவகாரங்களை அமெரிக்கா கையில் எடுத்துள்ளது. டிரம்பின் இந்த அதிரடி மாற்றங்களை சமாளிக்க உடனடி எதிர்வினை ஆற்றாமல் அமைதி காப்பதே சிறந்தது என்று சில ஐரோப்பிய தூதுவர்கள் கருதினாலும் டிரம்பை ஈர்க்க எடுக்கப்பட்ட புகழ்ச்சி முயற்சிகளும் பலனளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இத்தகைய
பின்தங்கிய போக்கினால் எரிசக்தி விலைகள் உயர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய நாடுகள் தற்போது அமெரிக்க கொள்கைகளுக்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய பழைய நிலைப்பாடுகளை இனி நம்பியிருக்க முடியாது என்பதை உணர்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் மென்மையான அதிகாரத்தை தாண்டி தனது ராணுவ வலிமையை தன்னிச்சையாக பெருக்கிக் கொள்ளும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடனான இந்த மோதல் போக்கு சர்வதேச பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்தனர். ஒருவரின் மோசமான செயல் நீதிமன்றில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய போலீசார். அனுராதபுரத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல்லேகம கேமரதன தேரரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அனுராதபுரம் புனித பூமியில் உள்ள பிரதான விகாரையொன்றின் விகாராதிபதி மற்றும் மேலும் இருவரால் 15 வயதுடைய சிறுமியொருவர் பல சந்தர்ப்பங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டமை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் தெரியவுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். கம்பகா பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட சோதனையில் நிட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்குமிட விடுதியொன்றில் தனது காதலன் என கூறப்படும் நபருடன் தங்கியிருந்த நிலையில் குறித்த சிறுமி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் உண்மைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் உயர்மட்ட போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய மத்திய பிரதேச படகு விபத்து. தாய் மகன் ஒரே லைஃப் ஜாக்கெட் அணிந்து தப்பிக்க முயன்று உயிரிழந்த பரிதாபம். இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் நடந்த படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் தாயும் 4 வயது மகனும் ஒன்றாக ஒரே லைஃப் ஜாக்கெட் அணிந்து உயிர் தப்பிக்க முயன்று ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்தபடி உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் அருகில் நர்மதா ஆற்றில் சொகுசு படகில் சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்க சென்றனர். படகு ஆற்றின் நடுவில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பலத்த புயல் காற்று வீசியது. இதனால் படகு மிகவும் ஆட்டம் காண ஆரம்பித்தது. படகு கடுமையான நிலை தடுமாறியதால் உள்ளே தண்ணீர் சென்றது. பயணிகள் அதிர்ச்சியில் உதவி கேட்டு கத்த ஆரம்பித்தனர். சிறிது நேரத்தில் படகில் தண்ணீர் அதிகரித்து படகு கவிழ்ந்தது. படகில் இருந்த லைஃப் ஜாக்கெட் அணிந்து சிலர் தப்பிக்க முயன்றனர். அவர்களை உள்ளூர் மக்கள் கயிறு கட்டி வெளியில் கொண்டு வர முயன்றனர். ஆனால் அனைத்து பயணிகளுக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுக்கப்படவில்லை. படகில் மொத்தம் 30 பேர் இருந்தனர். விபத்து குறித்து கேள்விப்பட்டதும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். அதிகமானோர் தண்ணீரில் பல மணி நேரம் உயிருக்கு போராடியபடி தத்தளித்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் 9 பேர் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தனர். டெல்லியில் இருந்து 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் சுற்றுலாவுக்கு வந்திருந்தனர். அவர்களில் தாய் மற்றும் 4 வயது மகன் ஆகியோருக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஒரு ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு தண்ணீரில் உயிர் பிழைக்க முயன்றனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக 2 பேரும் உயிரிழந்தனர். அப்பெண்ணின் கணவர் மற்றும் மகள் தண்ணீரில் நீந்தி கரைக்கு வந்தனர். 4 வயது சிறுவன் தனது தாயாரை கட்டிப்பிடித்தபடி உயிரிழந்து கிடந்தான். மீட்பு பணிகளை மாநில அமைச்சர் ராகேஷ் சிங் நேரில் பார்வையிட்டார். உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கதறி அழுததை பார்த்த அமைச்சர் ராகேஷ் சிங் தனது கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தார். இந்த விபத்தில் உயிர் தப்பிய உசேன் என்பவர் இது குறித்து கூறுகையில், நான் அதிர்ஷ்டவசமாகத்தான் உயிர் தப்பினேன். உயிர் பிழைக்க போராடிய போது என் தலை மட்டும் தண்ணீருக்கு மேல் இருந்ததால் என்னால் சுவாசிக்க முடிந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் உயிருக்கு போராடினேன். உடல்கள் என் கண் முன்பு என்னை கடந்து செல்வதை என்னால் காண முடிந்தது. அதிர்ஷ்டவசமாக மீட்பு குழுவினர் என்னை கண்டுபிடித்தார்கள். நான் காப்பாற்றப்பட்டேன் என்றார். உயிரிழந்தவர்களில் 5 பேர் குழந்தைகள் ஆவர். பிரித்தானியாவில் பிக்குகளுக்கு பயந்து தஞ்சம் கோரிய இலங்கை இளைஞர் கைது. நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு மக்கள் எதிர்ப்பு. பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியிருந்த இலங்கை இளைஞர் ஒருவர் திடீரென கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ள நிலையில் அந்நாட்டு மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஸ்காட்லாந்தின் தர்சோ நகரில் வசித்து வரும் சேம் ஹேரத் என்ற இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி வழக்கமான பதவிக்காக போலீஸ் நிலையம் சென்றபோது அவர் திடீரென கைது செய்யப்பட்டு குடியேற்ற தடுப்பு முகாமைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவரது அகதி அந்தஸ்து கோரிக்கை பிரிட்டன் அரசால் நிராகரிக்கப்பட்டதே இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணம். இலங்கையில் பௌத்த துறவியாக இருந்த சேம் அங்கிருந்த சில உயர்மட்ட துறவிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊழல்களை அம்பலப்படுத்தியதால் தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக கூறுகிறார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டனுக்கு வந்த இவர் டர்சோ நகரில் ஒரு தன்னார்வலராகவும் அன்பானவராகவும் மக்கள் மத்தியில் பேரெடுத்துள்ளார். தற்போது இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேம் கைது செய்யப்பட்ட செய்தி டர்சோ நகர மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் விடுவிக்கப்பட்ட போது 60க்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவரை நாடு கடத்துவதை தடுக்க சட்ட போராட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கான சட்ட செலவுகளை ஈடுகட்ட GoFundMe மூலம்
மூலம் மக்கள் நிதி திரட்டி வருகின்றனர். இதுவரை சுமார் 2000 பவுண்டுகள் வரை நிதி சேகரிக்கப்பட்டுள்ளதாக தேவாலய தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் உள்நாட்டு அலுவலகம் சட்டவிரோதமாக குடியிருப்பவர்களை வெளியேற்றுவதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருந்தாலும் சேம் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். லோரியில் சிக்குண்டு 24 வயது இளைஞன் உயிரிழப்பு. நாவலப்பிட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிறப்பு அங்காடி கிளையொன்றுக்கு பொருட்கள் ஏற்றி வந்த லோரியின் பின்பகுதியில் சிக்குண்டு அதன் உதவியாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குருநாகல் பகுதியில் இருந்து நாவலப்பிட்டியில் உள்ள சிறப்பு அங்காடி கிளையொன்றுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த கனரக லோரியொன்று நேற்று காலை பொருட்களை இறக்குவதற்காக பிரதான சாலையில் இருந்து பின்னோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. அப்போது லோரியின் பின்புறத்துக்கும் அங்கிருந்த களஞ்சிய சாலை சுவருக்கும் இடையிலான குறுகிய இடைவெளியில் லோரியின் உதவியாளர் எதிர்பாராத விதமாக சிக்குண்டுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் சுமார் 24 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் லோரியின் சாரதியை நாவலப்பிட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். சாரதியின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் நாவலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேற்கு மெக்சிகோவில் பேருந்து விபத்து, 11 பேர் உயிரிழப்பு. மேற்கு மெக்சிகோ நாட்டில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நாயரி மாநிலத்தில் அமைந்துள்ள அமத்லான் டே கான்யாஸ் பகுதிக்கு அருகே இந்த விபத்து இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜலிஸ்கோ மாநிலத்தில் இருந்து பொழுதுபோக்கு மையம் நோக்கி பயணித்த சுற்றுலா பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் இருந்து விலகி புரண்டதே இந்த விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. உடனடியாக அவசர மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்துக்கு வந்து காயமடைந்தவர்களை வைத்தியசாலைகளுக்கு அனுப்பியதுடன் சாலையும் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த விபத்தின் காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் விடுமுறை காலங்களில் அதிகரிக்கும் போக்குவரத்து காரணமாக சாலை பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.